இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த நாளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வம், இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற மக்கள், உம்முடைய இறை வார்த்தையை சுற்றி இருந்து கேட்பதற்கு தன்னையே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற மக்கள், தாகத்தோடும் வாஞ்சியோடும் இறை வார்த்தையை கேட்பதற்கு துடிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் கிடைக்கட்டும். முன்னாகும் பின்னாகும் வலமாக இடமாக இருந்து இவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய தூய ஆவியின் துணை இவர்களை இன்று வழி நடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. இந்த இறைவார்த்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு திடீர்னு நமக்கு கிடைக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், அதிகமான நேரங்களில் நமது வேண்டுதல் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைவதில்லை. அதனால் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, காலை முதல் மாலை வரை நான் ஜெபிக்கின்றேன், இந்த நோக்கத்துக்காக ஜெபிக்கின்றேன், எனக்கு நடக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இறைவார்த்தையை நாம் ஒப்பிடும்போது, அதோடு சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த நாம் கேட்கின்ற அந்த வேண்டுதல்கள் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைவது. இறைவார்த்தை சொல்லுகின்றது, கடவுளின் வல்லமை மிக்க கருத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், உரிய காலத்தில் அவர் உயர்த்துவார். நாம் முழுமையாக கடவுளிடத்திலே சரண்டர் ஆகும்போது அது நடக்கும். ஆனால் முழுமையாக நம்மையே நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்காத, சரண்டர் செய்யாததாலும், இறைவனின் திருவுளத்தை அறியாததாலும் என்ன நடக்கிறது என்றால், இந்த அதிகமான நேரத்தில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. கடவுள் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் கண்டுகொள்வதில்லை. மாறாக நமது விருப்பம் எது என்பதை நாம் செயல்படுத்த முயல்கின்றோம். அதிகமான நேரத்தில் என்னுடைய விருப்பம், என்னுடைய சுதந்திரம், நான் இதை என்னுடைய நினைப்பு, நான் சிந்திப்பது இது நடக்க வேண்டும், நடைபெற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். இதனால் இறைவனின் திட்டம் நம்மில் செயல்படுவது இல்லை. நமது திட்டத்தை, நமது விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் போது கடவுளின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவது இல்லை. அதனால் தான் அதிகமான நேரத்திலே நாம் செய்கின்ற செயல்களில் வெற்றி இல்லை. ஒரு சிலர் பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, தொழில் ஆரம்பிப்பாங்க, அவர்களுக்கு பிடித்ததை செய்வார்கள். ஆனால் கடவுளுக்கு பிடித்தது எது என்று அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அவருடைய திருவுளத்தை அறிவதில்லை. அதனால் தான் அதிகமான நேரங்களிலே தொழிலில் நஷ்டம் வருகின்றது, பாதிப்புகள் வருகின்றன. எனவே இந்த நாளிலே நாம் அன்புமிக்கவர்களை முடிவெடுப்போம். ஆண்டவருடைய திருவுளத்துக்கு ஏற்ப அது அமைந்திருக்கின்றதா என்று நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேண்டுதல்களை செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.